நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போங்க. இந்த புரட்டாசி மாதமானது குரோதி வருடம், ஆங்கிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17/9/2024 சதய நட்சத்திர நாளில் செவ்வாய்க்கிழமையில் பிறக்குதுங்க. அன்னைக்கு அதாவது புரட்டாசி 1ஆம் தேதியே வந்து பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. காலையில் 11:21 பௌர்ணமி திதி ஆரம்பிக்குதுங்க. இந்த புரட்டாசி 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18/9/2024 அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பிக்குதுங்க. இந்த மகாலயபட்சம் நம்ம அதாவது இந்த வருடம் முழுக்க நம்ம மூத்தோர் கடன் நம்ம எது செய்யினாலும் சரிங்க, வீத்தோர் கடன் செய்யினாலும் இந்த மாதங்கள் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திதி ஆகட்டும், தர்ப்பணம் ஆகட்டும், நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதுவும் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்கங்க. அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம வந்து வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்க நம்ம வந்து அன்னதானம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நீத்தாருக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் வந்து உணவு தானம் பண்ணுறதும் நீர் தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க. புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை 2/10/2024 அமாவாசை. அடுத்து புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை 3/10/2024 அன்னைக்குங்க நவராத்திரி ஆரம்பிக்குது. மிகச்சிறப்பான நவராத்திரி பண்டிகை. புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 11/10/2024 அன்னைக்கு ஆயுத பூஜைங்க. அடுத்து புரட்டாசி மாதம் 26 சனிக்கிழமை 12/10/2024 அன்னைக்கு விஜயதசமி பண்டிகைங்க. இது வந்து அதாவது நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு மிக அற்புதமான பண்டிகை இந்த புரட்டாசி மாதத்தில். அடுத்து புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை 17/10/2024 அன்னைக்கு பௌர்ணமிங்க. இந்த மாதத்தில் 2 பௌர்ணமி வர்றது மிகச்சிறப்பான ஒரு விஷயங்க. அதே மாதிரி மகாலய அமாவாசையும் இந்த வருஷத்தில் ரொம்பவே சிறப்பு. இது வந்து இந்த மாதத்தோட சிறப்புகளை பார்த்துட்டோங்க. அடுத்து கிரக நிலைகள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷபத்தில் குரு இருக்காருங்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்காரு, மாத தொடக்கத்தில் சிம்மத்தில் புதன் இருக்காருங்க. செப்டம்பர் 19க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு போகிறாரு. அடுத்து அக்டோபர் 6ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு போகிறாருங்க. துலாம் ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. கன்னி ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, கேது இருக்காருங்க. மாதம் முழுவதும் புரட்டாசி மாதம் முழுவதும் சூரியன் கண்ணிலே இருப்பாருங்க, கேதுவும் அப்படியே தான். அந்த 2 கிரக நிலைகளில் எந்த மாற்றமும் கிடையாது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு துலாமுக்கு போகிறாருங்க. கும்பத்தில் சந்திரன் இருக்காருங்க, அதே மாதிரி சனி வக்ரமாக இருக்காரு, மீனத்தில் ராகு இருக்காருங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள்ங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் நிறைய பார்த்துட்ருக்கீங்க, கமெண்ட்டில் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, நாங்கள் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கால் பண்ணி உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் வந்துட்டு சஜஷன் கேட்குறீங்க. நான் கரெக்டாக ப்ரெடிக்ஷன் சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் மேலும் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு ப்ரெடிக்ஷன்ஸை தெளிவாக சொல்கிறேங்க. மேசராசிக்காரங்களுக்கான புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போங்க. மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதங்கள், ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த மேசராசியில் இருக்குங்க. மேசராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுங்க. இந்த செவ்வாய் பகவான் மேசராசிக்கு அதிபதியாக வர்றனால மேசராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா நல்ல தைரியசாலிகளாக இருப்பாங்கங்க. நல்ல கான்ஃபிடென்ஸ் இவங்க கிட்ட இருக்கும். சுயமரியாதையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. யதார்த்தமாக எல்லாத்துக்கிட்டையும் பேசி பழகக்கூடியவங்க. உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று சொல்கிற பழக்கம் வந்து இவங்களுக்கு இருக்காதுங்க. நல்ல தைரியமாக இருப்பாங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும். இவ்வளவு சிறப்பான இந்த மேசராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சக்ஸஸ் ஆகுங்க. குறிப்பாக இளைய சகோதரர்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுவீங்க. உங்கள் மூலயமா இளைய சகோதரர்களுக்கு நல்லது அப்படி மியூச்சுவலாக நீங்கள் 2 பேரும் மாற்றி உதவி பண்ணிக்குவீங்க. நிலம் வாங்கணும், விற்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குங்க எனக்கு
இந்த சமயத்தில் நான் ஒரு நிலம் வாங்க முடியுமா, என்னால் ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு உங்களோட 3ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் உங்களோட முயற்சியால் நீங்கள் சொந்த வீடு நிலம் வாங்குறதுக்கான ஒரு யோகம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியான குரு சூப்பரான ஒரு பொசிஷனில் இருக்காருங்க. பணவரவு நல்லா இருக்கும். வருங்காலத்துக்காக பணத்தை சேமித்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. உங்கள் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க படிப்புக்காக நிறைய செலவு பண்ணுறக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சி ஒரு திட்டம் போடுவீங்க, அதெல்லாம் ரொம்ப சாதகமாக வலுவாக இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்காருங்க. சூரியன் வந்து 5ஆம் அதிபதி நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் குறிப்பாக 6ஆம் இடம் போட்டித் தேர்வுகளை குறிக்கக்கூடிய இடங்க. அந்த போட்டித் தேர்வை குறிக்கக்கூடிய இடத்துல சூரியன் இருக்கிறனால கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்துட்ருக்கிறவங்க, எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. பொதுவாக உங்களுக்கு பார்க்கும்போது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்திலையும் நல்ல ஒரு அந்யோன்யங்கள்லாம் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இப்போ சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதாகட்டும், அந்த மாதிரி எல்லா விதத்துலையும் ஒரு நன்மையான காலமாக இருக்குங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்து புதன் வந்து உச்சமாகறனாலங்க தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல உயர் பதவிகள் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுலேருந்து சொத்துக்களை பாகம் பிரிக்க முடியாமல் இருக்குங்க, எப்போ தான் எங்களுக்கு அந்த பாக பிரிவினை சுமூகமாக முடியும் அப்படின்னு கேட்டால் புதன் உச்சமாகிற இந்த மாதத்தில் உங்களுக்கு சொத்துக்கள் பாக பிரிவினை ஈஸியாக சுலபமாக நடக்குங்க. தொழிலை நல்லா விரிவாக்கம் பண்ணுறதுக்காக கடன் கிடைக்கும். அந்த கடன் வாங்கி ஓரளவுக்கு உங்கள் முடிஞ்ச அளவு கடன் வாங்கி தொழிலை வந்து நல்லபடியாக விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக இருக்குங்க. மாதத்தோட பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் இணையறாங்க துலாம்ல. அப்போ புத சுக்கிரன் யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகுது. இதில் பல பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தகுந்த முன்ன ஆலோசனையோடு பண்ணிங்கன்னா தொழில் உங்களுக்கு இந்த சமயத்தில் அற்புதமாக அமையுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் எனக்கு உயர் பதவி வேணுங்க, உயர் அதிகாரிகள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடவே இருக்காங்க, இதெல்லாம் எனக்கு எப்போங்க மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் கட்டாயம் உங்களோட உயர் அதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் உழைப்போட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறது, நீங்கள் கேட்ட ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தெளிவாக நடக்குங்க. எடுத்த முயற்சியில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. மக்கள் செல்வாக்கு வந்து அதாவது அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் மிக சிறப்பாக கிடைக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்குங்க. அதே மாதிரி சுக்கிரன் வந்து புதிய முயற்சிகளில் வந்து வெற்றி கொடுப்பாருங்க. பொன்பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு இருக்குது. சனி வக்ரமாக இருக்கிறனால பணம் வந்தாலும் கொஞ்சம் செலவு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. 10ஆம் அதிபதி 11ல் இருக்கனால கொஞ்சம் தொழில் கூட்டாளிகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிறு சிறு பயணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க, பயன்படுத்திக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.